நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இஞ்சி புளி செய்து காட்டுறேன். பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. கேரளாவில் இது ரொம்ப விசேஷமானது. ஓணத்தன்னைக்கும் நம்ம சித்திரை விஷு அன்னைக்கும் இது செய்வாங்க. அதை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். எலுமிச்சம்பழம் அளவில் புளி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற போட்டுடலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ கடாய் காய்ஞ்சிருச்சு. நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 50 கிராம் இஞ்சியை தோல் எடுத்து பொடிசாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். ஏழு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அதையும் கூட போட்டிருக்கேன். அது நல்ல பொன்னிறமாக வறுபட்டு வரணும். கருவேப்பிலையும் கூட போட்டுக்கலாம். இப்போ நல்ல பொன்னிறமாக கலர் மாதிரி நல்ல செவந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். காரப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இன்னும் காரம் வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி கரைசலை விட்டுடலாம். வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். வெள்ளைப்பாகு எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காயப்பொடி, தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கட்டியாகி வரும். நம்ம அதுக்கடையில் தாளிச்சிடலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, இப்போ நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை இதுக்கு நம்ம சைடு டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். கைப்படக்கூடாது. பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து ஈர ஸ்பூனை வச்சு எடுக்காதீங்க. நம்ம நல்ல ஒரு ட்ரை ஸ்பூனால் எடுத்தோன்னா நமக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.